சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ALP ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். விருச்சிகம். இந்த விருச்சிகத்திற்கு வாழ்க்கையில ஏண்டா நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி சோதனைகள் அப்படிங்கிறது நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த சோதனைகளில் இருந்து நம்ம சரி செய்யணும். இந்த சோதனைகளை நம்ம தாக்கு பிடிச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும். எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம யாரை வழிபடணும் தெரியுமா? போகர். சில விஷயங்கள் தீராத பிரச்சனைகளுக்குள்ள இவங்க சிக்கியிருப்பாங்க. அது நோயாக இருந்தாலும் சரி, அல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார சூழலாக இருந்தாலும் சரி, ஆசைகள், வீடு, கோவில், இப்படி எல்லா பலதரப்பட்ட நிகழ்வில் நம்ம எங்கே போயினாலும் அங்கே ஒரு முடிச்சு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த முடிச்சு அவிக்கக்கூடிய ஒரு சூட்சுமம் யாருக்கிட்ட இருக்குது தெரியுமா? போகர். போகர்னா மருத்துவத்தில் ரொம்ப விசேஷமானவர். மருத்துவம் அவர் தான் நமக்கு எல்லாம் குரு அப்படின்னு. அதை தாண்டி நம்ம உடல் நலம், மனநலம் எல்லாத்தையுமே சீர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது போகருக்கு உண்டு. அதே போல் கொங்கணர். அந்த கொங்கணர் சித்தரும் நம்ம வாழ்க்கையில் இந்த விருச்சிகத்திற்கு ரொம்ப நன்மைகளை தரக்கூடியவர். இதில் கொங்கணராவது எங்கே இருக்காருன்னு நம்ம தேடி எல்லாம் போகணும். ஆனால் கொங்கணரேன்னு நினச்சாலே போதும், நமக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். முதன்மையாக நம்ம எடுத்துக்கணும்னா போகர். இந்த போகர் எல்லாருக்குமே தெரியும், பழனி பாலதண்டாயுத பாணியையே போகர் தான் உருவாக்கி வச்சார் நவபாசனத்தில் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அங்கே போகருக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது. அங்கே மரகதலிங்க வழிபாடு இன்றளவும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ரொம்ப சூட்சுமமாக அந்த போகர் நமக்கு நிறைய சக்திகளை வழங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அங்கே போய் அனுபவிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக அந்த விருச்சிகத்திற்கு ரொம்ப சூட்சுமமாக செயல்படக்கூடிய இந்த போகரையும் கொங்கண சித்தரையும் நீங்கள் வழிபடும் போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த தடைகள் அகலும். உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைய மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அப்படிங்கிறத நடக்கும். காரணமின்றி காரியம் இல்லை. நீங்கள் இவரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவாக கூட இருக்கலாம், இந்த கஷ்டமாக கூட இருக்கலாம். அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் போகரையும் கொங்கண சித்தரையும் வழிபடுங்க. ஓம் ஸ்ரீ போகரே நமக, ஓம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நமக. என் வாழ்க்கையில் உள்ள இடர்களை கடைந்து எனக்கு நல்லருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. தனுசு. தனுசுனாவே நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சிய பாதையோடு செயல்படணும் அப்படின்னு அளவில்லாத ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. அதற்கான முயற்சிகளை தான் அவங்க அதிகமாக எடுப்பாங்க. நிறைய ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறதுனால அவங்க யோசனைகள், சிந்தனைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த தனுசு லக்னமாக இருந்தாலோ அல்லது அட்சய லக்னமாக இருந்தாலோ ராசியாக இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் லட்சிய பாதைகளில் சரியாக பயணிக்கணும். நீங்கள் நினச்ச அந்த பொருளாதார மேன்மைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தீவிரமான பிரச்சனைகள் இருக்குது, அந்த தீவிரமான பிரச்சனைகளை குறைப்பதற்கான ஒரு மார்க்கம் வேணும் அப்படின்னு தேடுபவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் யார் தெரியுமா? திருமூலர் சித்தர். இந்த திருமூலரை வழிபடும்போது நம்ம மூலம் எங்கே நம்ம ஆரம்பிக்கணும், எங்கே அதை முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த சூட்சுமத்தை நமக்கு திருமூலர் தான் நமக்கு கொடுப்பார். தனுசு லக்னக்காரங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், தடையில்லாமல் நடக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், பலருக்கு உதவக்கூடிய அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திருமூலரை வழிபாடு செய்யுங்க. திருமூலர் சொல்லாத திருமந்திரமே கிடையாதுங்க. அந்த திருமந்திரங்கள் ஒவ்வொன்றுமே நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மந்திரங்கள் தான், அற்புதமான விஷயங்கள். கண்டிப்பாக திருமூலருடைய திருமந்திரத்தை நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். படிக்கிற அளவுக்குள்ள நேரம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ திருமூலரே நமக அப்படின்னு அவருடைய பேரை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சூட்சுமங்கள் கிடைப்பதற்கு வழிவகைகளை அவரே உங்களுக்கு உணர்த்துவார். மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் நிறைய நேரங்களில் உங்களுடைய அந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டத்துலேயும் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது. எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு விதமான அழுத்தம் இருக்குது, நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல், வல்லமை யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம வழிபடக்கூடிய சித்தர்களில் கரூரர். இந்த கரூரரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு செயலை நம்ம உருவாக்கணும்னா
அவர் எந்த அளவுக்கு அதில் நின்று பலன் தருவார் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ராஜராஜன் வரலாறு படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த கோயிலை கட்டி பூர்த்தி செய்வதற்கு உதவினவர் யார் அப்படின்னா அந்த கருவூரார் தான். அவர் மட்டும் இல்லைன்னா அந்த கோவிலில் அந்த கருவறைக்குள்ளே அந்த சிவபெருமானை அங்கே அவரால் பிரதிஷ்டை பண்ணியிருக்க முடியாது. அதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் யார்? கருவூரார். இந்த கருவூரார் நம்ம கரூரில் பசுபதீஸ்வரர் கோவிலில் அந்த கருவூராருக்குனே தனியாக சன்னதிகள் இருக்குது. அதே மாதிரி தஞ்சாவூரில் பெரிய கோவிலில் கருவூராருக்குனே அந்த கோவில் கருவறைக்கு பின்பக்கம் சன்னதிகள் இருக்குது. அந்த கருவூராரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்து யாருன்னா காகபுஜண்டர். இந்த காகபுஜண்டர் நம்ம வாழ்க்கையில் அவருடைய சில வாக்கியங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு கஷ்ட காலகட்டங்களில் கவசம் மாதிரி செயல்படக்கூடியது தான் காகபுஜண்டரனுடைய திருவாக்கியம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இப்போ நம்ம ஜோதிடத்தில் கூட இந்த காகபுஜண்டரனுடைய நிகழ்வுகள்ங்கிறது நிறையவே இருக்குது. அதனால் காகபுஜண்டரையும் நம்ம வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், அழுத்தங்கள், பாதிப்புகள், தொழிலில் முக்கியமாக தொழிலில் தாங்க இவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய அத்தனை சங்கடங்களும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்க 2 பேரையும் வழிபடுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ கருவூரா சித்தரே நமக, ஓம் ஸ்ரீ காகபுஜண்டரே நமக அப்படின்னு கும்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். கும்பம். இந்த கும்பம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான சரியான பாதை கிடைக்காது. நிறைய ஆசைகள் இருக்கும், பெரிய பெரிய திட்டமிடல்கள் இருக்கும். இதெல்லாம் பண்ணணும், பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும். ஒரு லாபத்தை எதிர்நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த லாபம் அவங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? கிடைப்பதற்கு அவங்க என்ன பண்ணணும்? யாரை வழிபாடு பண்ணணும்? பதஞ்சலி சித்தர், குதம்பை சித்தர், ராமதேவர், இவங்களை பிடிங்குங்க. பதஞ்சலியை நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய உடம்பை வந்து திருச்சி பக்கத்தில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் அந்த பதஞ்சலி சித்தருக்குன்னே ஒரு தியான பீடம் வச்சுருக்காங்க. அவருடைய திருவுருவ படம் அப்படிங்கிறது இருக்கும். உடம்பெல்லாம் வெறும் எலும்பு கூட தான் இருக்கும். ஏன்னா காற்றை மட்டும்தான் அவங்க சுவாசிப்பாங்க. காற்று மட்டும்தான் அவங்களுக்கு உணவு. அவங்க உடம்பை அவங்க காயக்கல்பமாக வச்சுக்கிட்டா இது கும்பத்துக்கு பொருந்துங்க. வாய்க்கட்டு அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த தேடைங்கிற மாதிரி தேடை ஓப்பன் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் புரியாத பல சூட்சுமங்களுக்கு விடை கிடைக்கும். அதை யார் உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னா பதஞ்சலி சித்தர், அடுத்து ராமதேவர், அடுத்து குதம்பை சித்தர். 3 பேருமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுடைய லாபம், உங்களுடைய பொருளாதார மேன்மைகள் இதுவரையும் நீங்கள் வெளிப்படாமல் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கீங்கன்னா இவரை வழிபடுறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் அப்படிங்கிறது தொடங்கப்படும். ஓம் ஸ்ரீ பதஞ்சலி முனிவரே போற்றி, ஓம் ஸ்ரீ குதம்பை சித்தரே போற்றி, ஓம் ஸ்ரீ ராமதேவரே போற்றி அப்படின்னு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் இனியொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.